இந்தியாவுக்கு அபின் அப்படின்றது வந்து புதுசு கிடையாது. இது வந்து ஒரு வகையான கசகசா செடி இல்லையா? அது வந்து பழுப்பு கசகசா மற்றும் வெள்ளை கசகசா அப்படின்ற பேர்ல இந்தியாவில் வந்து விளைவிச்சுட்டு தான் இருந்தாங்க, சாகுபடி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது வந்து மருத்துவ பயன்பாட்டுக்காகவும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கைகளாகவும் தான் இதை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இதை வந்து ஒரு பெருவாரியான ஒரு கமர்ஷியல் குட்டாக அது வரைக்கும் மாறவே இல்லை. இந்தியர்கள் வந்து அதை அப்படி பார்க்கல. குறிப்பாக பெங்கால், மால்வா, பரோடா இந்த பகுதிகளெல்லாம் வந்து அதிகமான ஒரு அபினி சாகுபடி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அபின் சாகுபடி அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக இந்த அபினை வந்து நம்ம கமர்ஷியல் குட்டாக இதை வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல தோணுது யாருக்கு அப்படின்னா டச்சுக்காரங்களுக்கு. டச்சுக்காரங்க தானே பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இங்கே வந்தாங்க. ஸோ டச்சுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே விவசாயிகள், அபின் விவசாயிகள் கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து கொள்முதல் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது இல்லையா, ஸோ அதன் மூலமா இவங்க அபினை வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரிட்டன் பார்க்குறாங்க. ஸோ பிரிட்டனுக்கு வந்து இந்தியாவில் வளரக்கூடிய இந்த அபின் மேலே கண்ணு போகுது. ஸோ அவங்களுக்கு சப்ளை வேணும், ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த விவசாயிகள் கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு டச்சுக்காரங்களுக்கு கொடுக்காதீங்க, முழுசாக எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு அதிகமான பணத்தாசையை காட்டி ஒரு பக்கத்தில் பணபலத்தையும் இன்னொரு பக்கத்தில் அவங்களுடைய செல்வாக்கையும் காட்டி இந்த வியாபாரிகளை வந்து அவங்க கிட்ட இருந்து கொள்முதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டச்சுக்காரங்க யாருக்குமே கொடுக்க முடியல. இன்ஃபேக்ட் இவங்களோட இந்த மருத்துவ பயன், அதுக்கப்புறம் யூசேஜ்லாம் சொன்னேன் இல்லையா, இதுக்கு கூட உபயோகப்படுத்த முடியாது. நீங்கள் வந்து பயிர் கண்டிப்பாக சாகுபடி பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் சாகுபடி பண்ணி அந்த ப்ரொடியூஸ் எல்லாத்தையுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள இந்த விவசாயிகள் எல்லாரையும் கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட இந்த அபின் சாகுபடியில் ஒரு மோனோபோலி அப்படின்றத கொண்டு வராங்க பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி.